அதிர்ஷ்டசாலி. வைத்தியத்துக்கு போன இடம் வாழ வேண்டிய இடமா ஆயிடுச்சே. ரகுதம் இவ்வளவு வந்துட்டாங்க. இதா பழிக்கு பழிங்கிற நாடகம். நீங்க என்ன சொல்றேன்? சொல்றதில்ல, கேக்குறேன். இதெல்லாம் என்ன? என்னப்பா இப்படி கேக்குறேன்? மரகத கல்யாணத்துக்கு நகை புடவை எல்லாம் கொண்டாந்துருக்க. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா? நான் சொல்லவா? என்ன இது வா போன்னு புது மாதிரியா பேசுறீங்க? புது மாதிரியா தான் பேசுறேன். போக போக தெரிஞ்ச மகனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்க. அண்ணா பேசாம கண்டா என்ன சொன்ன? கல்யாணம் நடக்காதா? ஏன் சொல்றேன், கேக்குறியா? உன் புருஷன் கல்யாணத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி என்னை ஏமாத்திட்டான். கடுமையான உழைப்பு உழைச்சவன் நான். கடைசியில் என்ன கருவேப்பிலை மாதிரி தூக்கி விட்டெறிஞ்சான். எப்ப என் கல்யாணம் நின்னுச்சோ அதே மாதிரி உன் மகனுடைய கல்யாணம் நின்று தீரணும். அதுதான் என் திட்டம். இதெல்லாம் பயங்கர கண்டா கொடுத்த வாக்கு கெடுத்தனாலே. வாக்கு உன் புருஷன் கொடுத்தா வாக்கு காப்பாத்துறானா? காப்பாத்துறதுக்கு தானே நான் கல்யாண தேதியோட வந்திருக்கேன். இப்ப வந்து என்ன பிரயோஜனம்? என் கல்யாணம் நின்னது தானே. இனி மறக்க முடியாது என்னால். கடந்து போற விஷயத்தை மறக்க வேண்டியது நம்ம கடமை என்று நீதானே சொன்னேன். அப்ப சொன்னேன், இப்ப சொல்றேன். கார திருப்பி. கந்தா கந்தா உனக்கு 1000 வருத்தம் இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் அப்புறம் பேசியலாம். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கட்டும். முகூர்த்த கால ஊன் பந்தல் போட்டு பத்திரிகையும் கொடுத்தாச்சு. பந்தல பெரி பத்திரிகை எரி. கந்தா உங்க ஐயா காலமானதுக்கு அப்புறம் முதல்ல என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது. அது மட்டும் இல்ல, உன் தங்கச்சி இல்லைன்னா என் பிள்ளைய நான் உயிரோட பார்க்க முடியாது. கந்தா உயிரோட பார்க்க முடியாது. எங்க அப்பனை நான் உயிரோட பார்க்க முடியலையே. சொல்லாதே. உன் கைய பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். உன் கால வேணும்னாலும் விடு. என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்து கந்தா, காப்பாத்து. இதே மாதிரிதான் எங்க அப்பா அலர்னா. அப்போ உன் புருஷனுக்கு காது கேட்கல. அதே மாதிரி இப்ப எனக்கு காது கேட்கல. கந்தா பேசாதே, மரியாதையா போயிடு, இல்லைன்னா நான் போக வைப்பேன். கந்தா கந்தா சவுண்ட் கொடுக்குறேன். போ. நஞ்சு கேட்டாலே உன் புருஷனை சொல்லு, சொல்லாத. மூணவாய் மோசக்கா. இதுக்குத்தானா அன்னைக்கு பழைய கதையெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு, இதுக்குத்தானா என்கிட்ட பக்தியும் பாசமும் உள்ளவமாக நடிச்ச துரோகி. என்ன வரவழைச்சு அவமானப்படுத்துறதால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது? லாபம் இல்ல, என் மானத்துக்கு நஷ்ட ஈடு. போயிடு. முடியாது. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற வரையில நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். நல்ல மாட்ட போயிடுங்க. மரியாதையா இல்ல நியாயம். சபாஷ் முத்தையா, நல்லா சொன்னேன். அதனாலதான் இந்த நிலைக்கு ஆளாயிட்டேன். என் தங்கச்சியை நீங்க கட்டிக்கோ. ஓ முகூர்த்த கால ஊனு 3 மணி நேரத்துல பந்தல போடு. தோளத்தை கட்டு, தோளத்தை தட்டு. ஓடு. 3 மணி நேரம் நான் 3 நிமிஷத்துல முடிச்சிடறேன். மாயாண்டி இருக்கிறேன். என் வாழ்க்கையை பாழாக்காம வைராக்கி வச்சிருந்தேன். என் விரோதியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டு என்ன வெக்கம் கட்டவன் ஆக்கிறதுக்கான விரதம் இருக்கு. முத்தேனுக்கு என்ன கட்டி கொடுக்கறதை விட உன் கையாலேயே நீ சாகடிச்சிடு. எங்க அப்பனை சாகடிச்ச குடும்பத்துல உன்னை கொடுத்து பார்க்கறத விட என் கையால உன்னை துண்டா வெட்டி போடுறத மேல். அண்ணா நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். எனக்கு தாயாவும் தகப்பனாவும் இருந்து வளர்த்து ஆளாக்கிய நீயா என் வாழ்க்கையை வீணாக்குற. அண்ணா உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சிக்காக சகலத்தையும் தியாகம் செய்த சகோதரர்களை பத்தி கதை கதையா சொன்ன நீ கடைசியில உன் சொந்த தங்கை காலம் பூராவும் கண்ணீர் விடுற பொம்மையாக்க போறியே. இதுதானா உன் தியாகம்? இதுதானா உன் சகோதர பாசம்? தியாகத்தை பத்தி ஊர் பசங்களா, இது என் சொந்த விஷயம். இதுல தலையிட்டீங்க காணாம செஞ்சுருவேன். அம்மா பந்தல் பிரிச்சுட்டு. அம்மா ஆமா பந்தல பிரிக்கல. அம்மா என்னம்மா சொல்றீங்க? முதல்ல பந்தல போட்டு பிரிக்க சொல்றீங்க. நான் சொல்றேன் பந்தல் பிரிச்சுடு. என்னம்மா இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும், கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார்
கிடைத்து விடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே. கொடுத்த பந்தல் அழகு பார்த்து துள்ளும் ஒருவன் மனம் இங்கே. பிரித்த பந்தல் கோலம் கண்டு பேதை கொண்ட துயரிங்கே. துயரிங்கே துயரிங்கே. நடக்கும் என்பார் நடக்காது. அருந்து உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே. அருந்து போன உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனம் இங்கே. ஆசை கயிறு அருந்ததாலே அடைந்து கிடக்கும் பெண் இங்கே. நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காதென்பார் நடந்துவிடும். கிடைக்கும் என்பார் கிடைக்காது, கிடைக்காதென்பார் கிடைத்துவிடும். நடக்கும் என்பார் நடக்காது. பந்தலும் போட்டும் பத்திரிக்கையும் அடிச்சுட்ட. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட, நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? மரகதத்துக்கு அடுத்து நான் மஞ்சள் கயிறு கட்டுறதை நீ பார்க்க வேண்டாமா? நீ மஞ்சள் கயிறு கட்டுவியோ பச்சை கயிறு கட்டுவியோ அதை பத்தி எனக்கு ஒண்ணு தெரியாது. எனக்கு வேண்டியது 50,000 ரூபாய் கொடுத்துடு, நான் சம்பிரதாயத்தோட போயிடுறேன். 50,000? எதுக்கு? என்ன இப்படி பேசுற? நீ 50,000 கொடுக்கிறேன்னு சொன்னதுனாலதான் மரகதத்தை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னி. என்ன உளற? மரகதத்தை எனக்கு கட்டி வைக்க நீ யாரு? ஆமா, உன் சம்மதத்தை கேட்டுத்தான் நான் மரகதத்தை கட்டிக்கணுமா? சம்மதம் இருக்கட்டும், உனக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தம்? அப்போ 50,000 ரூபாய் எனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னது போய் தானா? என்கிட்ட காசு எது? கல்யாணத்துக்காக வாங்கினே கடன், அதுதான் பெட்டியில் இருக்குது. கொஞ்சம் பொறுக்கு. கல்யாணத்துக்காக எனக்கு எக்கச்சக்கமான பிரசன்டேஷன் வரும், அதுல வேணா பாதி பிரிச்சு தரணும். பிரசன்டேஷனுக்கு கல்யாணம் பண்ற பசங்களோட சேர்ந்தவனா நீ? ஆமா. உன்னை பிரபுன்னு நினைச்சா? நீ பிரபுவும் இல்ல, பிச்சைக்கார பயலும் இல்ல.
ஏன் சோத்த தின்னுட்டு என்னையா எச்சிக்கிறாங்கிற சோறு சோறுன்னு கத்துறது போல இவன் தான் உலகம் மாதிரி கோழிக்கறி சமைச்சு போட்டு சுட்டு தச்சு கொடுத்ததுனால நான் கூல் ஆயிடுவேன் பாக்குறியா உன் குட்ட பூரா வெளிப்படுத்திடுவேன். ஜாக்கிரதையா பேசு. சத்தம் கிட்ட என்கிட்ட மிரட்டுற வேலை வச்சுக்காத. இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். போதும், நீ தங்கச்சின்னு கூப்பிட்ட அது சகோதர சரித்திரத்துக்கே கேவலத்தை உண்டாக்கும். இப்ப நீ எதுக்காக வந்து என்ன பலிப்படுத்தி வச்சு போகவா? அவசர போறாத, இந்த கல்யாணமே நடக்காது. என்ன கல்யாணமே நடக்காது? ஆமா, கண்டிப்பா மொத்தம் எனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன். ஆச்சரியமா இருக்க, உண்மையாதான் சொல்றேன். உண்மைதானா? அண்ணா, எனக்கு இப்பதான் தெரிஞ்சது முத்தையாவை அவமானப்படுத்தணும் இப்படி செஞ்சேன். இதை புரிஞ்சுக்காம உன்னை பத்தி ஏதேதோ தவறா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. அண்ணா, நீ இப்பவே போய் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். யார்கிட்ட? சேகர் கிட்டயா? அவனுக்கும் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா யார் எனக்கு 50,000 ரூபாய் எண்ணி வைக்கிறானோ அவனுக்கு உன்னை விட்டுப்படுவேன். இந்த வார்த்தையை கேட்கும் போது என் இதயம் வெடிச்சது போல இருக்குது. ஆடு மாடுகளை விற்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு விலை விதிச்சிட்டியா அண்ணா? எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு போயிடுவேன், நான் எங்க போறது? பண்புள்ள ஒரு சகோதரன் பேச பேச்சல். பண்பு தானே பணம் கொடுக்கும், பசி ஆக்கிடும். எல்லாத்தை விட பெரிதான மானத்தை காப்பாத்து. எனக்கு மானம் கிடையாது. அண்ணா, நீ ஏன் இப்படி பேச? எவ்வளவு மானத்தோடு இருந்து இப்ப மானமே கிடையாதுன்னு சொல்றீங்க. சரி, உனக்கு பணம் தானே தேவை? ஆமா. என்னோட புறப்படு. ஏன் எங்க கூட்டிட்டு போய் என்ன காமிச்சு கொடுத்துருவா? நான் உன்னுடைய தங்கச்சிங்கிறத நீ மறந்துட்டாலும் நீ என்னுடைய அண்ணேங்கிறத நான் மறக்கல. வா, அந்த அம்மா கிட்ட உன்னை அழைச்சுக்கிட்டு போய் உனக்கு வேண்டிய பணம் வாங்கி தரேன். அவங்க நான் எது கேட்டாலும் கொடுப்பாங்க. இங்கேயே எனக்கு இந்த யோசனை தோணுச்சு. ஒருவேளை முத்தையன் குறுக்க வருவானோன்னு நினைச்சேன். நான் உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமாவது இந்த கூண்டில இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் இல்ல? விடுதலையா? அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாரோ நான் யாரோ? புறப்படு. என்ன இதெல்லாம் பேசு. ஏன் பண்ற பிரிச்சீங்க? என்ன பேசாம இருக்கீங்க? கேட்கறது போய் சொல்லுங்க. எதுக்கா பண்ற பிரிச்சீங்க? அம்மா தான் பிரிக்க சொன்னாங்க. ஏன் பிரிக்க சொன்னாங்க? நான் சொல்றேன், எல்லாம் அப்படியே இருக்கணும். முகூர்த்தக்கார யாரும் தொடக்கூடாது. அம்மா 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 என்னம்மா நடந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா வந்தல நீங்க பிரிக்க சொன்னீங்க? நான் தான் பிரிக்க சொன்னேன். ஏன் அம்மா ஏமா அழகீங்க? அப்படின்னா மரகத்துக்கு உடம்பு சரியில்லையா? கல்யாணத்தை ஒத்தி வைக்க முடியாது ஆயிடுச்சா? ஒத்துழைக்க முடியாது ஆகலப்பா, அடியோட நிறுத்த முடியாது. அம்மா என்னம்மா அது? இப்பதான் எல்லாருக்கும் பத்திரிகை கொடுத்துட்டு வர்றேன். இந்த சந்தோஷ சமயத்தை என்னென்னமோ சொல்லி எனக்கு குழப்பத்தை உண்டாக்குறீங்க. குழப்பத்தை உண்டாக்குறது நான் இல்லப்பா, அந்த கந்த நம்ம குடும்ப கவனத்துக்கே அவன் குழி தோண்டிட்டான். கொஞ்சம் புரிய முடியாது சொல்லுங்கம்மா. தம்பி, கந்தன் நம்மளை ஏமாத்திட்டான், மோசம் பண்ணிட்டான். புடவை நகையோட நாங்க போனதுக்கு அப்புறம் ஊராருக்கு மத்தியில வச்சு என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டான். என்ன கேவலமா பேசினாரா? உங்களையா? அதாவது பரவாயில்ல, முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கடைசியில பொண்ணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டானேப்பா. முகூர்த்தம் வச்சதுக்கு அப்புறமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு? முடியாதுன்னு சொன்னது மட்டும் இல்லப்பா, எந்த மரகதத்தை என் மருமகள் ஆக்கிக்கலாம் துடிச்சுக்கிட்டு இருந்தேனோ அந்த மரகதத்தை அவங்க அண்ணா முத்தையனுக்கு பலி கொடுக்க போறான். தம்பி, பலி கொடுக்க போறான். போதுமா போதும், இனிமே ஒண்ணு சொல்லாதீங்க. அடுக்கடுக்க அதிர்ச்சியும் செய்திகளை கேட்கும் போது என் இதயமே வெடிச்சிடும் போல் இருக்குமா? மரகத்தோட அண்ணன் இப்படி மாறினதுக்கு காரணம் உங்க அப்பா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதாலே தன்னுடைய கல்யாணம் நின்னு போனதை மனசுல வச்சுக்கிட்டு பழிக்கு பழி வாங்குறவனு அந்த பாவி வெகு நாளா திட்டம் போட்டு அதை நிறைவேற்றிட்டான். இல்ல,
நிறைவேறதான் அவர் நினைச்சிருக்கிற அந்த பொல்லாத திட்டத்தை உடைச்சு பொடி பொடியாக்க என்னால முடியும். முடியாது. இனிமே யாராலும் எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஊரடிய நான் நிச்சயம் பண்ண பெண்ணை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க 2 பேரோட வாழ்க்கையும் பாழாக போறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. மீனாட்சம்மா மகனோட கல்யாணம் நின்று போச்சு. பந்தா கூட பிரிச்சுட்டாங்க. ஊர் ஜனங்க என்ன அவமானப்படுத்தி பேசுறத கேட்கறதுக்கு முன்னாடி இந்த பாடம் உயிரை விட்டு அம்மா இந்த பாடம் உயிரை விட்டு அம்மா அம்மா உன் காலை வந்து கேட்க இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் அம்மா என்னால் தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. என்னால் தானே நீங்க உயிரை விட துணிஞ்சீங்க. அம்மா உங்களுக்கு வரப்போற அவமானத்தை தடுத்து உங்க உயிரை காப்பாத்தி தாயை காத்த தனைன்னு நான் பேர் எடுப்பேன். இது உறுதி. உங்க மேல் ஆணையா சொல்றேன். இது உறுதி. கொடுத்த பத்திரிகை கொடுத்ததுதான். நட்ட முகூர்த்த கால் நட்டதுதான். அதே முகூர்த்த கால் மேல மறுபடியும் பந்தல் போட்டு அதே மரகத்தின் கழுத்தை தாலியை கட்டி நம் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றலைன்னா நான் உங்க மகன் இல்லை. எங்க போற? எங்க வேணாலும் போவேன். அதை கேட்க நீயா? கேட்க வேண்டிய உரிமை இருக்கிறதுனால கேட்கிறேன். எங்களுக்கு தெரியும். இப்ப நீ சகல வீட்டுக்கு தானே போற. ஆமா, எல்லாம் போகக்கூடாது. நாளைக்கு எனக்கு மரகதத்துக்கு கல்யாணம். மரியாதையா அவளை விட்டுட்டு எங்கேயாவது ஓடிடு. இல்ல என்னடா செய்வேன்? என்ன செய்வனா? ரசாபசம் இப்ப என்ன சொல்ற? வேணாம். மரகத்தை முத்தையில கொடுக்க சம்மதிக்கிறியா? அவ்வளவுதானே? ஆமா. நம்ம குத்த தடுத்தவன் எவனுமே கிடையாது. நீ தான் தடுத்திருக்க. அதை நான் செஞ்சு வச்சிடறேன். முன்னால
ஒன்னும் ஆபத்தில் மேல ஓடினா வாங்கம்மா. மரகத்தோட அண்ணா நீ சேகர் தானே? என்ன இப்படி கேட்குறீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கேன், உன்னை பாராட்டுறேன். ஆமா, உயிரை பெருசா நினைக்காம அந்த புலிய கொன்னு தாய காப்பாத்தினியே. தாய காத்த தனைய நீ, தாய காத்த தனைய நீ. கந்தா, நீ மட்டும் பிடிவாதம் பண்ணாம இருந்தா இந்த கஷ்டம் எல்லாம் நமக்கு வந்திருக்குமா? நான் கண்டில்லம்மா, நான் ரத்னம். அம்மா, அடிபட்ட அதிர்ச்சியில மூளை குழம்பி இருக்கு, அதுதான் இப்படி பேசுறாரு. நான் சோதனோடுதான் பேசுறேன். நான் ரத்னம்தான். உங்களுக்கு என்ன தெரியாது, உங்களெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றத நம்புங்க. நான் ரத்தனந்தான். கஞ்சம்போகத்துல இருக்கிறது உண்மையான மச்சம். என் முகத்துல ஒட்ட வச்சிருக்க இப்ப கந்தனை குகையில அடிச்சு போட்டிருக்கிறான் முத்து. இதெல்லாம் உண்மையான கந்தன். ஆமா ஆமா, இவர்தான் எங்க அண்ணன். அவன் முத்தையோட ஆள். என் மாதிரியே இருக்கிறீங்க. உன் பேர் என்ன? குரலு குரல் இருக்கு. அதெல்லாம் ஏமாந்துட்டாங்க. ஆமா அண்ணா, முதல்ல நான் கூட ஏமாந்துட்டேன். உன்னை குகையில சந்திச்சதுக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சது. இவ உன் மாதிரியே இருக்கான்னு தெரிஞ்சா முத்தைய இப்படி எல்லாம் நாடகம் ஆடிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல, புரிய முடியாது. சொல்லு. பணத்துக்காக ஆசைப்பட்டு ஒருத்தனை கொலை செய்ய போன, அவனும் வாழ்வையை சேர்ந்து என்ன கொலை செய்ய வந்துட்டானுங்க. நான் பயந்து காட்டுக்கு போய் ஒழிஞ்சுக்கலான்னு போனேன். அங்க புலி ஒண்ணு துரத்துச்சு. முத்தையதான் என்னை காப்பாத்தி வீட்டுக்கு ஆயிடுச்சுன்னு போனேன். நீ உயிரோட இருக்கணும்னா ஒரு சான்ஸ் தரேன். உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிருச்சு. தங்கச்சியா? எனக்கு தங்கச்சியே கிடையாதுடா. கண்டா கண்டாவா? என்னடா இது, என்ன போய் கண்டாங்கிறீங்க? ஆழ்மாற இடத்துல கொண்டாந்து அடிச்சு தொல்லப்படுத்துறீங்க. என் பேர் ரத்தனங்கா. பொய் சொல்லாத. ஐயோ, நான் போய் சொல்ல மாட்டேன். கையில பாரு, கையில பாரு, பாரு பச்சை குத்தி இருக்கு. ரத்தனத்தை போய் கந்தன்னு கட்டி போடுறீங்களே, எனக்கும் உங்களுக்கும் என்னடா சம்பந்தம்? அவுத்து விடுங்கடா. சம்பந்தம் இல்லைன்னு சொல்லாதே. இனிமேதான் சம்பந்தமே ஏற்பட போகுது. நாங்க 2 பேரும் உனக்கு உயிரையே கொடுக்க போறோம். உயிரை ஏன்டா கொடுக்குறீங்க? ஏதாவது பணம் இருந்தா கொடுங்கடா. கண்டிப்பா பணம் தரோம். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நம்பி சொல்லலாமா? தாராளமா. பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்தா போலீஸ் மாதிரி இருக்கு. என்னுடைய உயிர் தோழைமை. ஒருத்தனை கொலை செஞ்சுட்டு 5000 ரூபாய அபேஸ் பண்ணிக்கிட்டு போயிடலான்னு பிளான் போட்டேன். அவனும் அவ ஆளுங்களும் என்ன கொலை செய்யறதுக்கு துரத்த ஆரம்பிச்சானுங்க. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு காட்டுக்குள்ள ஒளிச்சுக்கலான்னு ஓடும்போது ஒரு புலி என்ன துரத்திக்கின்னு வந்துச்சு. அப்புறம்தான் கதை உங்களுக்கு தெரியுமையா? ஆமாமா, கேவலம் 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்ட 50000 ரூபாய் தர்றேன். 50000 கொடுங்கடாப்பா. பர்மா, சிங்கப்பூர் செல்வம், நீங்க ஓடி போடுங்க. அவசரப்படாது. இந்த ஊர்ல கந்தன் ஒருத்தர் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரியா?
என்ன மாதிரி யாருமே இல்லைன்றாங்க, அந்த ஆளை பார்க்கணுமே. பார்க்க ஜப்பா ரத்னம், கந்தனுக்கு மரகதம்னு ஒரு தங்கச்சி இருக்கிறா. மரகதத்தை நான் காதலிக்கல, ஆனா கந்த மரகதத்தை சேகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். ரத்னம், நீ கந்த மாதிரி நடிச்சு மரகதத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சொல்ற? நடிக்கிற விஷயம் தானே, ஆமா. நமக்கு எவனும் சொல்லி தருவான், அதை நான் பார்த்து. அப்போ அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல பூந்து என்ன அடிச்சது முத்தையனும் நீயும் தானே? ஆமா, அன்னைக்கு ராத்திரில இருந்து உங்க மாதிரி நடிக்க ஆரம்பிச்சேன். மறுநாள் அந்த அம்மா துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. நான் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிச்சேன். இதெல்லாம் முத்தையன் சொல்லி கொடுத்தது. அவன் எனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னான். அதை நம்பிக்கிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்க பார்த்தேன். அது என்ன கெடுத்துடுச்சு. இனி நான் பழைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க.